ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை, பிரசன்ன திருநாளுக்கு பின் வரும் முதல் ஞாயிறு. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக உங்களோடு இந்த ஆராதனை பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை நம் அனைவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லாம் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, தேவிய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. நீ தந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. இந்த திருக்குமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை மீட்டிருக்கின்றீரே, நன்றி. இந்த வல்லமுள்ள நாமத்துக்கு சாட்சியாக வாழ நீர் எங்களை அழைத்த தயவுக்காக நன்றி. இந்த கிருபின் கரம் எங்களோடு தங்கியிருப்பதாக, விசேஷமாக இந்த ஆராதனை மூலமாக நீர் எங்களை சந்திப்பதற்காக நன்றி. இந்த ஆராதனை இணைந்து பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக, குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபின் பிரசன்னம் தொடர்ந்து இந்த ஆராதனை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 417 பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 417, பாமாலை 279, கிறிஸ்து சபை பாமாலை 279. உங்களை படைத்தவர் சர்வ தயாபரர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்,
பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். கர்த்தர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த அவனுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்புக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச்சத வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களை அதுக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவரமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தை கட்டளை மருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகிய கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாற்பத்து எட்டாம் சங்கீதம். சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சர்வ பூமியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள்.
கீழ்காற்றினால் தர்சீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நம் தேவனுடைய நகரமாகிய சேனையுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்களும் விளங்குகிறது. உமது வலகரம் நீதியாக நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்களாக. சீயோனை சுற்றியுள்ளாகி அதன் பொருள்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தயவுசெய்து உட்காருங்கள். கன்வென்ஷன் கீதங்களிலே இருந்து ஒரு பாடல். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, ஆனந்த ஒளி பிறக்கும் வாழ்வெல்லாம் வழி திறக்கும் என்ற பாடல். உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, ஆனந்த ஒளி பிறக்கோ வாழ்வெல்லாம் வழி திறக்கோ, ஆனந்த ஒளி பிறக்கோ வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, காடு மேடு கொடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, காடு மேடு கொடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கு மன்னா ருசிக்கவும் அன்பு, பகலில் மேகம் இரவில் ஜோதி பசிக்கு மன்னா ருசிக்கவும் அன்பு, நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நான் ஐயா, தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளம் கையில் என்னையும் கண்டீர், தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளம் கையில் என்னையும் கண்டீர், நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா,
ஒளி பிறக்கோ, வாழ்வெல்லாம் ஒளி திறக்கோ, ஆனந்த ஒளி பிறக்கோ, வாழ்வெல்லாம் ஒளி திறக்கும். அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தி அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்பினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கற்பங்களும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து நாம் அமர்ந்தவாறே கன்வென்ஷன் கீதங்களிலே மற்றொரு பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்ற பாடல் கன்வென்ஷன் கீதங்களில் 59வது பாடல். கன்வென்ஷன் 59. ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து கொள்கின்ற பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும், நாம் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை கூப்பிடுகின்ற பொழுது விசாரித்து நடத்துவார் என்ற கருத்துள்ள அருமையான ஒரு பாடல். நாம் இணைந்து உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் தோன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் தோன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்த கிருபை நிறை
தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடைய உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடைய தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும் சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுந்து ஏறி சொல்ல பிதாவாகிய வலது மாசுவிட்டார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவில் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சமயம் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய உண்டு விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தரப்பட்டுள்ள தலைப்பு அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை. அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை திருவசனமாக தரப்பட்டுள்ளது. மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 7:19 நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை என்பதும் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை என்பது ஒன்றுதான். அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை என்பது கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. கனி கொடாத மரம் பிரயோஜனமில்லை, அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 7:19 இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வாசகம். அதே வாசகத்தை மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் இல்லையா? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்பது 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3:10 அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும்
ஒரே கருத்தை தான் வலியுறுத்துகிறார். மரத்துடைய நோக்கம் கனி கொடுப்பது, ஒரு செடியின் நோக்கம் காய்களை கொடுப்பது அல்லது பூக்களை பூப்பது. அதுதான் ஒரு செடியின் நோக்கம், மரத்தின் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அது இருந்து பிரயோஜனம் இல்லை, வீணாக நிலத்தை ஏன் கெடுக்குது, அதை வெட்டி தூர போட்டுடலாம், எரித்து விடலாம். இதுதான் சாதாரணமான நடைமுறை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் பிறருடைய நலத்துக்காகவும் கனி கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை, அது கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, சுயநலம் தவிர்த்து பிறநலம் பேழுகின்ற ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை. இங்கே நாம் பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு பகுதியை நான் வாசி கேட்டோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் வரவழைத்து அவனுடைய மரணப்படுக்கையிலே அவர்களை ஆசீர்வதித்த ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்குறோம். அந்த நிகழ்விலே ஒவ்வொருவராக அவன் ஆசீர்வதிக்கிறான். பெரும்பாலும் எல்லாரையும் 1-2 வாக்கியங்களிலே ஆசீர்வதித்து முடித்து விடுகிறான். யூதாவை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆசீர்வதிக்கிறான். மற்றபடி 10 பிள்ளைகளை 1-2 வாசகங்களிலே அவன் ஆசீர்வதித்து முடிச்சிடறான். யோசேப்புக்கு நீண்ட ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது இங்கே நீண்ட ஆசீர்வாதம் பல வாக்கியங்களாக அது தொடர்ந்து செல்வதை நான் பார்க்குறோம். குறிப்பாக எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா 22ஆம் வசனம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி, கனி கொடுக்கின்ற ஒரு மனிதன். அந்த யோசேப்புடைய வாழ்வையும் இயேசுடைய போதனைகளையும் இணைத்து நாம் இந்த நாளில் செய்தி பார்க்கலாம். யோசேப்பு கடின வாழ்வில் கனி கொடுத்தவன். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமான வாழ்க்கை கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் சந்தித்தவன். கிட்டத்தட்ட தாவீது மாதிரி வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் சந்தித்தவன். கடின வாழ்விலே கனி கொடுத்தவன். நீ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்பின் வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். ஆதியாகமம் 37லிருந்து 50 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 அதிகாரங்களிலே அவன் வாழ்க்கை வரலாறு போகுது. அப்போ அவன் மீது சகோதரர்கள் பொறாமை கொள்கிறார்கள். சொப்பனம் கண்டான், சொப்பனத்தை சொன்ன உடனே அவன் மேலே கோபம், தகப்பன் அவனை மிக அன்போடு நடத்தினால கோபம் என்று அவன் மீது பொறாமை அங்கே கூடிக்கொண்டே செல்கிறது. ஒரு நாளில் அந்த தகப்பன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரிடம் சென்று, நீ பலகாரங்களை கொடுத்து விட்டு நீ வா என்று அவன் அனுப்புகிறான். அப்போ ஏற்கனவே கோபமாக இருக்கிறாங்க. சொப்பனம் கண்டு எல்லாரும் நீங்கள் பணிந்து கொள்வீர்கள், எல்லாரும் வந்து எனக்கு முன்பாக நீங்கள் பணிந்து விழுவீர்கள் என்றெல்லாம் சொப்பனம் கண்டு சொன்ன உடனே ஏற்கனவே தகப்பனுடைய செல்ல பிள்ளைன்னு ஒரு கோபம், சொப்பனை வேற கண்டு அவன் நீங்கள்லாம் என் முன்பாக பணிந்து கொள்வீர்கள் அப்படின்ன உடனே இவர்களுக்கு கோபம் மிக ஏராளமாக கூடிவிட்டது. அதுக்கு பழி தீர்க்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தகப்பனே யோசேப்பு அனுப்புகிறான், போய் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ பலகாரங்களை கொடுத்து விட்டு வா என்று அனுப்பி விடுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க 19ஆம் வசனம், ஆதியாகமம் 37:19, ஒருவரை ஒரு நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசுகிறாங்க, இவனை கொன்று போடுவோம், சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம். அப்போ அங்கே என்ன நடக்குது, ரூபன் அவர்கள் மூத்தவன், அவன் பொறுப்போடு ஒரு காரியம் செய்கிறான். என்ன செய்கிறான், ரூபன் அதை, அடுத்த வசனம் 21ஆம் வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவனை பார்த்து என்ன சொல்றான், அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் வந்து குழியில போட்டு விடுங்கள். குழியில கிடந்து அவன் செத்து போட்டோம், நாமே அவனை கொல்லுவானே, குழியில தூக்கி போட்டுருங்க என்று தற்காலிகமாக அவனை காப்பாற்றுறான். மட்டுமல்ல, பிற்பாடு அவன் அங்கே தண்ணீர் இல்லாத அந்த குழியில் அவங்க கிடக்கிறான். பிறகு அவங்க சுற்றி வர உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வேளையிலே இஸ்மவேலர் என்று சொல்லுகின்ற அடிமை வியாபாரம் செய்கின்ற ஒரு குழுவினர் வர்றாங்க. அப்போ யூதா அவனும் கொஞ்சம் கரிசனையோடு அவன் என்ன சொல்கிறான், 26ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு
அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவன் இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே. அப்போ அவன் சொல்லுகை இணங்கி அடிமையாக விற்று போடுகிறார். அப்போ பொறாமை கொள்கிறார்கள், அவனை கொல்ல திட்டம் தீட்டுறாங்க. கடைசியில் அவனை அடிமையாக விற்று போடுகிறார். அந்த காலத்தில் அடிமை வாழ்வு என்பது ரொம்ப கடினமான வேலை. இந்த நாட்களில் தொழிலாளிகள் போன்றது அல்ல. தொழிலாளிகள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலைக்கு செல்வாங்க, சாயந்தரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க, இல்லை வார கடைசியில் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அடிமை வாழ்வு அப்படியே இல்லை. 24 மணி நேரம் வேலை செய்யணும், சாப்பாடு மட்டும்தான், சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாப்பாடு மட்டும் போடப்படும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். அடிமை வாழ்வு மிருகத்தின் வாழ்க்கையை விட அது மிகவும் பரிதாபமான ஒரு வாழ்க்கை. விற்று போடுறாங்க. அது கடினமான வாழ்க்கை. அவன் வாழ்க்கை அடிமை வாழ்வு. என்ன நடக்குது? அங்கே போத்திபார் என்பவனுடைய வீட்டில் அவன் அடிமையாக போய் சேர்றான் இல்லையா? யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டா 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவடுத்து கொண்டு வந்த இஸ்மேல் வீட்டை விலைக்கு வாங்கினான். யோசேப்பை விலைக்கு வாங்குறது யாரு? போத்திபார் என்ற ஒரு அரசு உயர் அதிகாரி. அப்போ அங்கே என்ன நடக்கு? அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும் இல்லையா? அவன் காரியை சுற்றி உள்ளவனானான், எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுக்குறான். உண்மை உள்ளவனாக கருத்தோடு வேலை செய்தபடினால எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்தான் அப்படின்ட்டு நான் பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில். 5ஆம் வசனத்தை யோசேப்புடைய எல்லா பொறுப்பையும் கொடுத்தனால போத்திபாருடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றெல்லாம் நமக்கு பார்க்குறோம். ஆனால் என்ன நடக்குது? போத்திபாருடைய மனைவி வாலிபனான யோசேப்பின் மீது கண் வைக்கின்றாள். அவனை தன்னோடு அங்கே படுக்கைக்கு அழைக்கின்றாள். அவன் மறுக்கின்றான். திரும்ப திரும்ப அழைத்தும் யோசேப்பு கடவுள் பார்க்குறாரு. தேவன் பார்க்கின்ற இந்த துன்மார்க்க செயலை நான் செய்ய தயாராக இல்லை. திட்டமும் தெளிவுமாக அவன் அங்கே சொல்லிவிட்டதை பார்க்குறோம். ஆமாம், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தான் பாவம் செய்கிறது போத்திபாருக்கு விரோதமான பாவம் மட்டும் நினைக்கலவன். இந்த துன்மார்க்க செயலில் ஈடுபட்டால் அது கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அவளுடைய அந்த கோரிக்கையை நிராகரிக்கின்றான். கடைசியில் ஒரு நாள் அவனை அங்கே பலவந்தப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வருது. அவன் அங்கே தப்பி ஓடுகிறான். இதனுடைய விளைவு என்ன ஆகிறது? அவன் விட்டு சென்ற ஒரு வஸ்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு கணவன் வந்த உடனே 17ஆம் வசனம், ஆதியாகமம் 39:17, அவன் போத்திபாரை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனா என்று ஒரு பொய் குற்றச்சாட்டு. அப்போ தன்னையே அவன் பலவந்தப்படுத்தியதாக ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றான். கடின வாழ்க்கை. உடனடியாக ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஜெயில் தண்டனை அங்கே ஜெயிலில் அவன் போடப்படுறான். அங்கே யோசேப்புடைய வாழ்வு, அங்கே தகப்பட்ட செல்ல பிள்ளையா இருந்தவன் குழியில் தூக்கி போட, தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போடப்படுறான், அடிமையாக விற்கப்படுறான். அங்கே பொய்க்குற்றம் சாட்டப்படுகிறான். கடைசியாக அங்கே ஜெயிலில் போடப்படுகிறான், சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே பிரச்சனை தான். இயேசு கிறிஸ்து மீது அங்கே பரிசேயர், ஆசாரியர், பிரதான ஆசாரியர், வேதபாரர் பொறாமை கொண்டார்கள், பொய்க்குற்றம் சாட்டினார்கள். இவன் மீது அதே தான் பொறாமை இல்லையா, பொய்க்குற்றம். யோசேப்பு இதையெல்லாம் அனுபவிக்கிறான். கடினமான வாழ்க்கை. அதன் மத்தியிலும் நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறானோ அந்த இடத்துல அவன் ஆண்டோட பிள்ளையாக நடந்துக்கிட்டான். எந்த இடமா இருக்கட்டும், போத்திபாருடைய வீடாக இருக்கட்டும், சிறைச்சாலையாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவனாக விளங்குகிறான். எனக்கே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாடு என்று தன்னுடைய துயரத்தையே சொல்கின்றவனாக அவன் காணப்படலை. நீ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கும்போது ஒரு நாளில் அங்கே ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்த்த 2 பேர் அங்கே கைதியாக இருக்காங்க. ஒன்று ராஜாவுக்கு உணவு கொடுக்குறவன், இன்னொருத்தர் ராஜாவுக்கு பானம் கொடுக்குறவன். அந்த 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் துக்க முகமாக இருக்கிறத அவன் பார்க்குறான். சரிண்ணா? 6ஆம் வசனம், ஆதியாகமம் 40:6, காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது இந்த சுயம்பாகிகளின்
தலைவன் பானபாத்திரக்காரன் என்று அவங்க அழைக்கப்படுறாங்க. அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் துக்க முகமாயிருக்கிறது என்ன? இவனே 1008 பாடுகளை அவன் அனுபவித்து மிகவும் கஷ்டப்பட்டவனாக மன போராட்டத்தோடு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் மிகுந்த மன போராட்டத்தோடு வந்து சேர்ந்துருக்கிறான் ஜெயிலுக்கு. ஆனால் இன்னும் 2 பேர் அரண்மனையில் வேலை பார்த்து அங்கே இப்போ ஜெயிலில் கிடக்கிற ராஜாவுடைய பிரதானிகளில் 2 பேர் துக்கமாக இருக்கிறாங்க. அதை விசாரிக்கிறேன் பாருங்க, நீங்கள் துக்க முகமாக இருக்கிறது என்ன? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடம் தான் பார்த்துக்கிடுங்க. அநேக நேரம் நம்முடைய துக்கத்தையே நம்ம பெருசாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த கஷ்டம். இந்த தொலைக்காட்சி இந்த ஜெப நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க, தலைவலி, முட்டு வலி, கால் வலி, வயிற்று வலி, ஒரே இதுதான். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு எவ்வளோ போராட்டத்தை சகித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அன்றெண்டாடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இங்கே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தேசத்தில் நம்ம இந்த சின்ன சின்ன வழிகளெல்லாம் நம்ம யாரோ ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ஜெப குறிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசேப்பு அவனுடைய பாடுகளின் மத்தியில் மற்றவனுடைய துக்கத்தை பற்றி விசாரிக்கிறான் பாருங்க. நீங்கள் துக்க முகமாக இருப்பது என்ன? அதுதான் வாழ்க்கை திருப்பு முனை. அவன் அப்படியே விட்டுருந்தான்னாக்கி இந்த திருப்பு முனை கிடச்சிருக்காது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த அரண்மனையிலேருந்து அவங்க இங்கே ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிகழ்ச்சி, அப்போ சொப்பனங்கண்டம் இதெல்லாம் சொல்கிறாங்க. சொப்பனுக்கு அர்த்தத்தை சொல்கிறான், அர்த்தத்தின்படியே நடக்குது. பிறகு ராஜா சொப்பனம் காண்றாரு. அப்போ அதை அங்கே சொப்பனத்தின் அர்த்தத்தை அங்கே சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கடைசியாக இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி உயர்த்தப்பட்டானே, அவன் சொல்கிறான், இப்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயிலில் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான், நான் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அப்படியே நடந்துச்சு, ராஜாவே அவனால் மட்டும்தான் முடியும் என்று இந்த பானபாத்திரக்காரன் என்பவன் ராஜாட்ட சொல்கிறான். யோசேப்பு போய் சொப்பன அர்த்தத்தை சொல்கின்றான். சொன்ன உடனே ராஜா, சரியான ஒரு அர்த்தமாக நீ சொன்னா என்று, இது நீ சாதாரண மனுஷன் கிடையாதுப்பா, இது இறைவனுடைய ஆவியை நீ பெற்றவன் என்று அவனை தனக்கு அடுத்த இடத்துல உயர்த்துறதை பார்க்குறோம். அது ஒரு நீண்ட வரலாறு அப்படி போயிட்டு இருக்குது. அப்போ யோசேப்பு தன்னுடைய கடினமான வாழ்வின் மத்தியிலும் கனி கொடுக்கின்றவனாக இல்லை, அவன் ஜெயிலில் கிடக்கிறான். இவனை வாழ்க்கையெல்லாம் அங்கே சின்ன பின்னமான ஒரு நிலையில் அங்கே 2 பேர் துக்கமாக இருக்க வேண்டிய விசாரிக்கிறான் பாருங்க. நீ ஏன்ப்பா துக்கமாக இருக்கீங்க? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள். அது தொடர்ந்து அந்த வாழ்க்கை கடந்து செல்றதை நான் பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை இதே சிலர் அங்கே சொல்லி கொண்டு போய் பார்க்குறோம். ஏன்பாடே பெரிய பாடுங்க பாங்க, பார்த்தீங்களா? சிறந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்பாடே பெரிய பாடு, நான் உனக்கு என்னமா செய்யன்னு பாரு. அப்படியா இல்லை, கடின வாழ்விலும் கனி கொடுத்தவன் யோசேப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை என்பது கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. வாழ்வில் போராட்டம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதன் மத்தியிலே பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ நான் பிரயாசப்பட வேண்டும். 1. 2வது, கர்த்தரை சார்ந்து கனி கொடுத்தவன். கடின வாழ்வின் மத்தியிலே கனி கொடுத்தவன் யோசேப்பு, கர்த்தரை சார்ந்து கனி கொடுத்தவன். இந்த வசனங்களை பூரா பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய இந்த வரலாறுல ஆண்டவரை முழுமையாக சார்ந்தே வாழ்றான் பாருங்க. ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்க பண்ண என்றும் அவன் எஜமான் கண்டான். அப்போ கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதிக்கிறார் என்பதை எஜமான் கண்டுகொள்கிறான். போத்திபார் ஏன் இவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் மூலமாக வீடு ஆசீர்வதிக்கப்படுது. யோசேப்பின் மூலமாக போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நம்ம 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னுமாக நீ பார்த்தீங்கன்னா பொய்க்குற்று சாட்டப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறான் பார்த்தீங்களா? அங்கும் நீ பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், ஜெயிலில் போட்ட பிற்பாடும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவன் கிடைக்கும்படி செய்தார். 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தன்னும் விசாரிக்கல. ஜெயிலையும் அவன் கர்த்தருடைய கிருபையை சார்ந்தே வாழ்றான். கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை.
அவனுடைய தந்தையாகிய யாக்கோபு இருந்து அவன் படிச்சிருக்கணும். யாக்கோபு முதல்ல தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தினால் அலைந்து தெரிந்தவன் தான். கடைசியாக பெனியேலின் அனுபவம், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே போகவிட ஆண்டவரை என்று பற்றி கொண்டு அங்கே ஆண்டவரை பற்றி கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு யாக்கோபு வர்றாரு. தந்தையாரிடமிருந்து அவன் கடவுளை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு தன்னுடைய வாழ்வை அவன் அமைத்துக் கொள்கிறான் யோசேப்பு. அதனால் எந்த இடத்துல அவன் போனாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் போனாலும் அவனுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அனுகூலமான வழிநடத்தல் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தரை சார்ந்தபடினாலே போத்திபார் வீட்டிலையும் கனி கொடுக்கிறவனாக இருந்தான், சிறைச்சாலையிலும் கனி கொடுக்கின்றவனாக இருந்தான், பிற்பாடு எகிப்து தேசத்திலும் கனி கொடுக்கின்றவனாக 1000 மக்களுக்கு கனி கொடுக்கின்ற ஒரு மகனாக வாழ்ந்தான் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சார்ந்து வாழ்வதின் அவசியத்தை நம்ம வலியுறுத்துறார். யோவானில் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, நான் மெய்யான திராட்சை செடி இல்லையா, அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீங்க. ஆண்டவரை சார்ந்து அவர்களில் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிற மக்களாக வாழ அழைக்கப்படுறோம். அருமையான ஒரு அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரத்தை இந்த 6 முடிஞ்சவனை தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மிக அருமையான ஒரு அதிகாரம். கர்த்தரை சார்ந்து அவர்களை நிலைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை நிலைத்து அவர்களை நிலைத்து நான் வாழ்ந்தோம்னா நிச்சயமாக கனி கொடுப்போம். கொடி செடிகளை நிலைத்திருந்தால் நிச்சயமாக கனி கொடுக்கும். கொடி கனி அங்கே செடியிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்காது. நாம் இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். இயேசுவிலே நிலைத்திருந்தல் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பரவச நிலைக்கு போகிறது அல்லது துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறது என்றால் அப்படி அல்ல. இயேசுவிலே நிலைத்திருத்தல் என்றால் என்ன? பரவச நிலைக்கு அப்படி போயிடுறதா, அது எப்போதும் துதித்து பாடிக்கொண்டே இருப்பதா, அல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதா? அதுவா இயேசுவின் நிலைத்திருத்தல்? இயேசுவின் நிலைத்திருத்தல் என்றால் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிதல். 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுது. ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கை தான் அவர்களே நிலைத்திருக்கின்ற வாழ்க்கை. ஏதோ மீண்டும் மீண்டும் பாடல்களை பாடி ஒரு பரவச நிலைக்கு போயிருக்கிறது அல்லவே அல்ல. அது அதற்கு முரணான நிலை, எதிர்மறையான நிலை. ஆண்டவரை சார்ந்து வாழ்வது என்பது அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதை உட்கொண்டு அதன்படி வாழ பிரயாசப்படுவதும் அதன் மூலமாக பிறருக்காக கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ்வதும் அதுதான் ஆண்டவர்களை நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. யோசேப்பு அப்படிப்பட்டவனாக தான் இருந்தான். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சார்ந்திருந்து நாம் பிறருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இப்போ யோசேப்பு முதலாவதாக கடின வாழ்வின் மத்தியிலும் கனி கொடுத்தவன், இரண்டாவதாக கர்த்தரை சார்ந்து அவன் கனி கொடுத்தவன், மூன்றாவதாக கனவுடன் கனி கொடுத்தவன். என்னையா கனவு? கனவுன்னா தூங்கணுமே? அப்படி அல்ல. தூக்கத்தில் வரும் கனவு அல்ல. கனவுடன் கனி கொடுத்தல் என்பது தூக்கத்தில் வருகின்ற கனவு பற்றி பேசல, விழித்திருக்கும் போது வருகின்ற கனவு. டாக்டர் அப்துல் கலாம், அவருடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லையா. தூக்கத்தில் வருகின்ற கனவு அல்ல, விழித்திருக்கும் போது நாம் காணுகின்ற கனவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. பைபிளில் இந்த தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட காட்சியை கண்டாங்க. தரிசனம், தரிசனம்னு சொல்றது சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம எப்படி நடக்கணும், எவ்வாறு நம்ம செயலாற்றணும் என்பதை சொல்லுகின்ற அந்த ஒரு புதிய வாழ்க்கை முறை, அதுதான் தரிசனம். அதை மங்கா திருக்காட்சி என்ற வார்த்தை
ஒரு இறையியல் நிபுணர் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, மங்காத திருக்காட்சி. நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது முதல் பிரசங்கம் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாசரேத் ஊரில், தான் வளர்ந்த ஊரில் முதல் பிரசங்கம் பண்ணுறார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் தான் அவர் வாசிக்கிறார். அதில் என்ன வருதுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். லூக்கா 4:18, தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர் விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதிக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து அங்கே புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்துக்கு கொடுத்து உட்கார்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோட ரெண்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு கனவு. என்ன கனவு அது? என்ன தரிசனம்? எளியவர்களுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர் விடுதலை, குருடருக்கு பார்வை, இருதய நறுங்குண்டவர்களுக்கு அங்கே சமாதானம், ஆண்டுடைய விடுதலை ஆண்டை, யூபிலி ஆண்டை அறிவிப்பது. உன்னதமான ஒரு தரிசனத்தோடு, ஒரு மங்கா திருக்காட்சியோடு அவர் தன்னுடைய பணி ஆரம்பிக்கிறார். பின்னால் நீங்க பார்த்தீங்கன்னா பவுலடியார் இதே மாதிரி சொல்வார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. ராஜாக்களுக்கு முன்பாக நின்று அவர் சாட்சி சொல்லும்போது, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்த பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19 வருது பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் நம்மையும் அந்த பரம தரிசனத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். ஏற்கனவே சொன்னபடி தூங்கும்போது காண்கின்ற கனவு அல்ல, விழித்திருக்கும் போது காண்கின்ற கனவு. எவ்வாறு நான் வாழ வேண்டும், எவ்வாறு பிறருக்கு ஆசீர்வாதமாக கனி கொடுக்கின்ற மகனாக நான் திகழ வேண்டும், எவ்வாறு என்னுடைய திருச்சபை பிறருக்கு ஆசீர்வாதமான சபையாக வளர வேண்டும், என் குடும்பம் எவ்வாறு பிறருக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு, ஒரு கனவோடு, ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே அருமையான ஒரு கனவு காண்றான் பாருங்க. அவன் என்ன கனவு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட புறப்படுவாள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அதங்க எபிரே ஆக்கியோன்னு சொல்றாரு. எபிரேயர் 11:22 என்ன கட்டளை கொடுத்தாரு யோசேப்பு? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50:24-25 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு, அதாவது எகிப்து தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, நீங்க இந்த எகிப்து தேசத்தை தொடர்ந்து இருக்க போறதில்லை, இந்த அடிமை தேசத்திலேயே தொடர்ந்து நீங்க வாழப்போவதில்லை. ஆண்டவர் உங்களை மீண்டும் உங்களுடைய முன்னோர்களுக்கு வாக்கு கொடுத்தாரே கானான், அங்கே கொண்டு போவார். கண்டிப்பா இந்த அடிமை தேசத்தை விட்டு சுதந்திர தேசத்தை உங்களை கொண்டு போவாரு. அப்போ நீங்க ஒன்று செய்யணும். என்ன? தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை 25ஆம் வசனம் இவ்விடத்துல இருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டான். இப்போ நான் மறிக்க போறேன், என் எலும்பு இங்கே அடக்கம் பண்ணப்பட்டு என் எலும்பு இங்கே இருக்கும். ஆனால் இந்த தேசத்தில் நீங்கள் இருக்க போறதில்ல. இந்த அடிமை தேசம் உங்களுடைய நிரந்தர தேசம் அல்ல, நீங்கள் சுதந்திர தேசமாகி கானானுக்கு போவீங்க. அப்பொழுது நீங்கள் என்னுடைய எலும்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவங்க ஆணையிட்டு சொல்வதை நான் பார்க்குறோம். அது அப்படி நடந்தது. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நான் இப்போ வாசிக்கின்றோம். மோசே தன்னோடு கூட எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அணியணியாக அங்கே எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க, கானானை நோக்கி புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது மோசே என்ன செய்கிறாரு? மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், அப்படி உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலே இருந்து கொண்டு போங்கள் இந்த யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாக ஆணையிடும்படி செய்திருந்தான். அதுக்கு இணங்க கொண்டு போகிறாங்க. அப்போ அவன் யோசேப்பு ஒரு கனவு இருக்குது பாருங்க.
என் மக்கள் இந்த தேசத்திலேயே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. என்ன இருந்தாலும் இது அந்நியர் தேசம், அடிமை தேசம். என் மக்கள் சுய தேசத்துக்கு போனோம், சொந்த தேசத்துக்கு போனோம், சுதந்திர தேசத்துக்கு போனோம், போவார்கள். ஒரு கனவு, போகும்போது என் எலுமையும் கொண்டு போங்க. அப்படியே நடந்துச்சது இல்லையா? அந்த கனவு காணுகின்ற, தரிசனம் காணுகின்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு அவசியம் பார்த்துக்கிடுங்க. வருங்காலம் எப்படி இருக்கும், வருங்காலத்தில் என்ன நடைபெறும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற சிந்தை. தூங்கும்போது காணுகின்ற கனவு அல்ல, நம்ம சிந்திக்கும் போது, சிந்திக்கின்ற பொழுது அங்கே எழுகின்ற கனவு. அந்த கனவின்படி யோசேப்பு கனி கொடுத்தான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கனி கொடுக்க நாம் அழைக்கப்படுறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த கடற்படையில் பொறுப்பாக இருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிறது கடற்படைக்கு, இங்கிலாந்தின் கடற்படையின் பொறுப்பாளராக இருந்தார். பிற்பாடு அவர் இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக அவர் உருவாவதை பார்க்குறோம். அந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தார். அப்போ ஜெர்மன் தலைமையில் சில நாடுகள், இங்கிலாந்து தலைமையில் சில நாடுகள் சண்டை நாளை தாண்டிச்சு, வாரம் தாண்டியாச்சு, மாதம் தாண்டியாச்சு, வருஷக்கணக்கில் இழுக்க ஆரம்பிக்குது. அது 1ஆம் உலகப் போர் என்று அழைக்கப்பட்டது இல்லையா? 1914 18 வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் நடந்த சண்டை, அந்த 1ஆம் உலகப் போர். சண்டை மாசக்கணக்கில் தாண்டி வருஷக்கணக்கு போகுது. ஜெர்மன் ஏற்கனவே தயாராக இருந்தாங்க. 1ஆம் உலகப் போரை ஆரம்பிச்சது ஜெர்மன் தான். அவன் எல்லாத்தையும் தயாராக இருந்தாங்க. ஆயுதங்களும், அங்கே குண்டுகளும் இல்லையா, வெடிப்பொருட்களும் அவங்க தயாராக வச்சிருந்தாங்க. மற்ற நாடுகள் தயாராக இல்லை. அப்போ ஜெர்மனியோடு அங்கே இணைந்து ஜெர்மனியுடன் சண்டையிடுவதற்கு போதுமான தளவாடங்கள், வெடிப்பொருட்கள், குண்டுகள் இல்லாத நிலையில் இங்கே புதுசாக தயாரித்து அதை பயன்பாட்டு கொடுக்கணும். அப்போ குண்டுகள், ஏராளமாக வெடிமருந்துகள் இவங்க தயாரித்தாலும் அதை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் வேணும். ஆசிட்டோனுங்கிற ஒரு கெமிக்கல் வேணும். அது இருந்தால் தான் அந்த குண்டு சரியாக அது வெடிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லாட்டி குண்டுகளை நிறையா செய்து வச்சிடலாம், அதை வெடிக்க வைக்க முடியாது. ஆசிட்டோனுங்கிற கெமிக்கல் இருந்தால் தான் அந்த குண்டை வெடிக்க வைக்க முடியும். இந்த ஆசிட்டோன் திரளாக எக்கச்சக்கமாக உடனே தயாரிச்சிட முடியாது, நிறைய பிரச்சனை. அப்போ இங்கிலாந்து தேசம் இக்கட்டான சூழ்நிலை. குறிப்பாக இந்த பிரிட்டன், இங்கிலாந்து என்றாலே அவர்கள் கடற்படை தான் அவர்களுக்கு ரொம்ப திறமையானது. அப்போ ஏராளமான குண்டுகள் தேவை. அப்போ பொறுப்பாக இருந்தவர் சர்ச்சில். அப்போ சரி என்ன செய்ய, ஆசிட்டோன் வேணுமே என்பது அவருடைய சர்ச்சிலுடைய நண்பர் ஒருவர் ஒரு யூத விஞ்ஞானியை அறிமுகப்படுத்துகிறார். அந்த யூத விஞ்ஞானி அவருடைய பெயர் வைஸ்மேன். அதனால் வைஸ்மேனுங்கிறது தான் அவருடைய பெயர், ஜேம் வைஸ்மேன், ஒரு யூத விஞ்ஞானி. இப்போ அவர்கிட்ட சர்ச்சில் தொடர்புபடுத்துகிறாரு, சர்ச்சில் அவர்கிட்ட பேசுகிறார். அவர் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக, ரசாயன பேராசிரியராக இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்படி ஆசிட்டோன் நிறைய வேணும், குண்டுகள்லாம் நிறையா தயாரித்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது, அதை வெடிக்க வைக்கணும், இல்லை அவர்கிட்ட வெடிக்காது, ஆசிட்டோன் வேணும், அப்போது நீங்கள் உதவி செய்யணும். அப்போ அவர் சரி, நான் அதற்காக எனக்கு ஆட்கள் வேணும், மற்றோட ஒத்தாசை வேணும் என்றெல்லாம் கேட்டு அவர் அந்த ப்ராசஸை என்ன செய்யலான்ட்டு அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஆராய்ச்சி ஈடுபடும் முன்பாக ஒரே ஒரு அங்கே ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் இது வெற்றிகரமாக ஏராளமான ஆசிட்டோன் உங்களுக்கு நான் தயாரித்து கொடுத்தேன்னா எனக்கு நான் கேட்குற ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி என்று சர்ச்சில் சொல்கிறாரு. அப்போ சீக்கிரமாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜேம் வைஸ்மேன் அந்த ஆசிட்டோன் அங்கே மிக எளிதாக ஏராளமாக அங்கே தயாரிக்க அவர் வழிமுறையை அவர் கண்டுபிடிச்சார். அது என்னென்னா மக்காச்சோளத்திலேருந்து தயாரிக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் மக்காச்சோளம் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், ஏராளமாக கிடைக்கும். அந்த மக்காச்சோளத்தில் இருந்து இந்த ஆசிட்டோன் தயாரிக்கிற ப்ராசஸை புதுசாக அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து ஏராளமாக அங்கே வெடிப்பொருட்களை அவர் தயாரித்து அந்த யுத்தத்தில் வெற்றியும் பெறுறாங்க. இப்போ அவர் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார்ல, நான் கேட்டதை நீங்கள் தரணும்ட்டு. உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பிரதமர் அழைச்சிட்டு போகிறார். லாய்ட் ஜார்ஜ் அவர் தான் அப்போ பிரதமர். யுத்தத்தில் வெற்றி பெற்றாச்சு. இந்த ஜேம் வைஸ்மேனுடைய இந்த அபூர்வ கண்டுபிடிப்பால் அந்த யுத்தம் இவர்களுக்கு சாதகமாக திரும்பியது.
கொண்டு என்னப்பா வேணும், என்ன வேணாலும் கேள்வி நான் தாரேன். நிலம் வேணுமா, மாளிகை வேணுமா, கார்கள் வேணுமா, என்ன வேணும், எது வேணாலும் நான் தர்றேன், எது கேட்டாலும் கொடுக்குறேன். நான் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமர், எங்களுடைய தேசத்தின் வெற்றிக்கே நீதான்ப்பா காரணம், என்ன வேணும் கேளு. அவர் தனக்கும் தான் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். கேட்ட ஒரு பெரிய மாபெரும் கோடீஸ்வரனாக அது உயர்ந்திருக்கலாம். அவர் அப்படி கேட்கல. என்ன கேட்டா தெரியுமா? எங்கள் நாடு வேண்டும். இதோ உலகமெங்கிலும் கிட்டத்தட்ட 2 கோடி யூதர்கள் நாடற்றவர்களாக திரிகின்றோம். எங்களுக்கு நாடு வேண்டும், இஸ்ரவேல் தேசம் வேண்டும், இந்த முன்னோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கானான் தேசம் வேண்டும் கேட்டார். பார்த்துக்கிடுங்க, இதுதான் கனி கொடுக்கிறது. ஒரு பிரதமர் கேட்குற என்னப்பா வேணும், தனக்கு நான் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுட்டு வாழ்க்கையில் அப்படியே செட்டில் ஆகி ஒதுங்கிருக்கலாம்ல. தேசம் வேண்டும், நாடு வேண்டும், அதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. பார்த்துக்கிடுங்க, நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? சுயநலம் சார்ந்த வாழ்க்கையா, பிறநலம் சார்ந்த வாழ்க்கையா? கடவுள் அதை வச்சு தான் நம்மளுக்கு தீர்ப்பு எழுதுவார். பார்த்துக்கிடுங்க, என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சுயநலத்தையே மையமாக கொண்ட வாழ்க்கையா என் வாழ்க்கை, பொதுநலம் சம்பந்தமான வாழ்க்கையா? அதை வச்சு தான் கடவுள் கடைசி தீர்ப்பு எழுதுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் அனைவரையும் உன்னதமான அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை, அழைத்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்படுறோம். அது கனி கொடுக்கின்ற வாழ்க்கை. கடினமான யோசேப்பு கடின சூழ்நிலையிலும் கனி கொடுத்தவன், கர்த்தரை சார்ந்து கனி கொடுத்தவன், கனவுடன் கனி கொடுத்தவன். நம்முடைய வாழ்விலும் அந்த கனவோடு இல்லையா, நல்ல ஒரு தரிசனத்தோடு, மங்கா திருக்காட்சியோடு நாம் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். இந்த புத்தாண்டிலே புதிய பலனை, புதிய கிருபைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த வைஸ்மேன் அவருடைய இந்த கோரிக்கை அப்படி உடனடியாக நிறைவேற்றப்பட முடியவில்லை. அந்த 2ஆம் உலகப் போர் நடந்து பார்த்தீங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி முடிக்கணுமே. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது எந்த வின்ஸ்டன் சர்ச்சில் வைஸ்மேனோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவர் கடற்படையின் அங்கே தளபதியாக இருந்தார். இப்போ அவர் தேசத்தின் பிரதம மந்திரி, பிரிட்டிஷ் தேசத்தின் அங்கே இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக அவர் வாழ்ந்துட்டார். அந்த கடை மீண்டும் அவர் ஜெயித்த பொழுது அங்கே வின்ஸ்டன் சர்ச்சில் அதுக்கு முழு ஆதரவாக இருந்தார். இஸ்ரேல் நாடு உருவாவதற்காக இங்கிலாந்தின் பிரதமர் முழு ஆதரவோடு இருந்தார். ஆனால் அந்த போர் சற்று நாள் நீடித்தது. அவருக்கு பிறகு அட்லி என்பவர் அங்கே பிரதமராக வந்தார். ஆனால் அன்று வின்ஸ்டன் சர்ச்சில் கொடுத்த வாக்குறுதியை அட்லி அவர் நிறைவேற்றார். ஐநா சபையில் 1947ஆம் ஆண்டில் இஸ்ரேல் தனி நாட்டிற்காக அங்கே சட்டம் இயற்றப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்பட்டது. ஒரு வைஸ்மேன் என்ற ஒரு யூத விஞ்ஞானி, யூத பேராசிரியர் என் நாடு வேண்டும் கேட்டார். பாருங்க, இஸ்ரேலுக்கு ஒரு தேசம் அமைவதற்கு காரணமாக அமைந்தது. சுயநலம் சாராதபடி கனி கொடுக்கின்ற வாழ்க்கை நம் அனைவருக்கு அவசியமானது. அப்படிப்பட்ட அந்த சிந்தையிலே நாம் வளர்ந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வண்ணமாக கீதங்களிலே 423வது பாடல், 200 ஆண்டு கீதங்களிலே 423வது பாடல் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 128. கீர்த்தனை 128. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாயவர் செவியில் துணி இனிப்பாகுது பாசம் என்ற பாடல். விசுவாசிக்காதில் பட இயேசு என்ற நாமம்
முசிப்பாருதல் நிலைத்தோர்க்கெல்லாம் முசிப்பாருதல் நிலைத்தோர்க்கெல்லாம் முற்றும் வந்த பெயரே விசுவாசின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது வாசம் துயரையது நீங்கி காயம் மாற்றி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசுவென்றோர் பயங்கள் யாவும் இயேசுவென்றோர் பரந்தோடியே போகும் விசுவாசின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் மாயை கொண்ட நஞ்சாயது மாயை கொண்ட நஞ்சாயது மாயக்காமின்றி விடுக்கும் விசுவாசின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் எல்லா கிருபை திரள் ஏற்று நினைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசுவென்ற பெயரே விசுவாசின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் ஏழாண்டவயன் ஜீவனே என் மார்க்கமே முடிவே என்னால் வரும் துதியை நீர் என்னால் வரும் துதியை நீர் ஏற்றுக் கொள்ளும் தேவே விசுவாசின் காதில் பட இயேசுவென்ற நாமம் விருப்பாயவர் செவியில் தொனி விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம் ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2021 ஆண்டிலே ஜனவரி மாதம் ஆண்டவரே நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. நம் தேவன கர்த்தாவே, நாள்தோறும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இந்த புதிய வாரத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதி கொடுப்பீராக. ஆண்டவரே, அகில உலகத்தையும் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நோய் தொற்றிலிருந்து உலகம் அனைத்தும் ஆண்டவரே இது விடுதலை பெறட்டும். கர்த்தர் கிருபை செய்யும். இந்திய நாட்டை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். இந்திய நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக விளங்கட்டும். சகல துறைகளில் வளர்ச்சி முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக.
குறிப்பாக தேவன கர்த்தாவே ஏழை எளிய மக்கள், பற்பல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் உள்ள பிள்ளைகள், கண்ணீர்களில் உள்ள பிள்ளைகள், ஆண்டவரே பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், சமாதான குறைச்சல் உள்ள குடும்பங்கள் எல்லாவற்றுக்காக கருத்தோடு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்த்து உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலை சம்பூர்ணப்படுத்தி கொடுக்க நான் ஜெபிக்கின்றோம். தேவன கர்த்தாவே, இந்த டோனாவூர் திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிராமத்தில் வசிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். அனைவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த கிராமத்தில் வசிக்கின்ற ஆண்டவரே, இதோ கிறிஸ்தாலய திருச்சபையின் பிள்ளைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகள், ஆண்டவரே சுத்தாங்க திருச்சபையின் பிள்ளைகள், பெந்தகோஸ்தே பிள்ளைகள், சகோதர சமயத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதியும். அனைவர் சுபிட்சமான மகிழ்ச்சியோடு வாழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. வெளி இடங்களில் உள்ள ஆண்டவரே டோனாவூர் ஆண்டவரை சொந்த இடமாக கொண்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அனைவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். நல்ல செய்திகள் வரத்தக்கதாக துணை புரியும். விசேஷமாக ஆண்டவரே, இதோ மகிமை தொலைக்காட்சி வழியாக, அந்த சமூக ஊடகங்கள் வழியாக பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு பட்டணங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலே இருந்து ஆண்டவரே இந்த கிறிஸ்தாலய ஆராதனையோடு இணைந்து கொள்ளுகின்ற ஏராளமான பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இந்த ஆராதனை பங்கு பெறும் அனைத்து பிள்ளைகளையும் இருக்கின்ற இடங்களிலும் இந்த வல்லமுள்ள நாமது சாட்சியாக நீர் பாதுகாத்தில் நான் மன்றாடுகின்றோம். நீங்கள் கிருபை தாங்கட்டும். இந்த வாரத்திலும் ஆண்டவரே இந்த ஒளிபரப்புக்காக உதவி செய்த அருமையான விசுவாச குடும்பத்துக்காக நன்றி. இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பரம தகப்பனே, நம்முடைய விலையேற்பட்ட கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றியோடு நான் என்று வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் கட்டிடுவீராக. விசேஷமாக இந்த நாளிலே நான் சிந்தித்த தியானம் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். ஆண்டவரே, அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது உகந்த அந்த வாழ்வு வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அந்த கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. யோசேப்பு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தான். ஆண்டவர் கடினமான சூழ்நிலையிலும் அவன் கனி கொடுத்தான். அன்பின் ஆண்டவரே, கர்த்தரை சார்ந்து அவன் கனி கொடுத்தான். ஆண்டவரே, அவன் கனவோடு ஒரு தரிசனத்தோடு அவன் கனி கொடுத்தான். அந்த யோசேப்புடைய அந்த நல்ல குணாதிசயங்களை நான் பற்றி கொண்டு வாழுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நிர்மையான திராட்சை செடியாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்மை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பேர் ஆசீர்வாதத்தோடு வாழ துணை செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, இது நாங்கள் பிறருக்கு கனி கொடுக்கின்ற எங்களை எங்கள் குடும்பத்தை தாண்டி பிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தின் கிருபைகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். நம்ம தேவனை கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்தின் வளத்தை தாரும். இந்த வாலிப தம்பி தங்களுடைய வருங்கால திட்டங்களை யாவற்றையும் வகுத்து கொண்டு வேலை வாய்ப்பின் காரியங்கள், திருமண காரியங்கள் அனுகூலப்படுத்தி தாரும். விசேஷமாக அன்பு தேவனை கர்த்தாவே, இதை படிக்கின்ற பிள்ளைக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இதோ கல்லூரிகள், ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள் திறக்கின்ற அந்த சூழ்நிலைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இந்த கல்வி ஆண்டு வீணாய் போகாதபடி ஆண்டவர் தாமே இறங்கி எல்லா காரியங்களும் சுமூகமாக நடத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த விதமான பாதிப்புகள் ஆண்டவர் இல்லாதபடி இந்த படிக்கின்ற மாணவ செல்வங்களை கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து நீர் ஆண்டு கொள்ள நான் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் பெரியவர்களை ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த மக்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த பலவீனங்களை பலன் தாங்குவதாக, சோத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசோடு இந்த உலகத்தில் வாழ வயது முதிர்ந்த மக்களை கர்த்தருடைய கிருபையின் கரத்தினாலே பொதிந்து பராமரித்து பாதுகாத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறோம். அயல் இடங்களில் உள்ள பிள்ளைகள் நல்ல செய்திகள் வரத்தக்கதாக துணை செய்யும். கர்த்தருடைய காருண்யங்கள் அனைவரை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுண்ட ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். எல்லா நன்மையினால் நீர் முடிசூட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். அந்த அழைப்பிற்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற மக்களாக நீர் தெரிந்து கொண்டீர் சுவாமி. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் எடுத்து வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். அது ஒவ்வொரு நாள் உணர்ந்து இந்த உலகத்திலே மகிமைப்படுத்தின மக்களாக ஜெபிக்க துணை செய்வீராக. சுயநலத்தை சார்ந்து வாழ்கின்ற மக்களாக நான் இல்லாதபடி எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய காரியம் என்ன என்று எப்போதும் எண்ணுகின்ற மக்களாக இல்லாதபடி தேவன் கர்த்தா பிற நலம் பேணுகின்ற, பிறர் மீது அக்கறை கொள்கின்ற ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரை போன்ற சிந்தையுடைய மக்களாக நான் ஜெபிக்கத்தக்கதாக தேவரி துணை செய்யும். இந்த ஆறாளில் பங்கு பெற்ற அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த புதிய வருஷம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டாக வழங்குவதாக. எல்லா நன்மையினாலும் கிருபை நம்முடைய சுட்டுவீராக. கர்த்தர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து மூலமே மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 632வது பாடல் பாடும். கீதங்கள் 632, பாமாலை 357, கிறிஸ்து சபை பாமாலை 357, தெய்வ சமாதான இன்ப நதியே மா பிரவாகமான வெள்ளம் போலவே என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருக்கு நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.